இந்த எலெக்ஷனில் நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட அஃபிடவிட்டையும் ஒவ்வொருத்தரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா affidavit.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ள ECI நெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ் சேனல்லையும் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொத்து மதிப்பு காட்டணும் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 75A படி ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் நிற்கிற ஒவ்வொருத்தரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அவங்களோட சொத்து மதிப்பை வந்து அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணணும். அப்படி அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இல்லை சொத்து மதிப்பை குறைச்சி காட்டுறாங்க, ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஷன் 125A படி 6 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும், இல்லைனா ஃபைன் கட்டணும், இல்லை 2 தண்டனையும் சேர்ந்து கிடைக்கும். ஆனால் அது செக்ஷன் 8 கீழே கொண்டு வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க இல்லை சொத்து மதிப்பை கம்மியாக காட்டுறவங்கள அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷனை நிற்க விடாமல் பண்ணால் தான் அது சரியான நடைமுறையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இதில் யாரோட ஒரு சொத்து மதிப்பு இது வந்து உண்மையிலே இவர் வந்து கம்மியாக குறைச்சி காமிச்சிருக்காரு, அதுக்குண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க மேலே தாராளமாக நம்ம வந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். ஆனால் அது செக்ஷன் 100 படி அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் போட முடியும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து 45 நாளைக்குள்ளே ஹைகோர்ட்டில் போய் அவர் மேலே நம்ம கேஸ் போடலாம். இவர் பாருங்கள், இவர் வந்து சொத்து மதிப்பை கம்மியாக காமிச்சிருக்காரு, ஏகிட்ட அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த கேஸில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த போட்டியிட்டவர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருந்தாலும் அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் சொத்து மதிப்பு காமிச்சிருக்காங்கல்ல, அந்த சொத்து மதிப்பு யாரோட சொத்து மதிப்பெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.